நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. வீட்டுக்குள் கேட்ட திடீர் வெடிச்சத்தம், உட்கார்ந்தபடி சிலையான டிரைவர்கள், நீதிமன்றத்தில் வெளியான உண்மை, வழக்கில் நடந்த திடீர் திருப்பம். அதுக்கப்புறம் அந்த பசங்க அந்த பொண்ணோட அந்த வண்டியை எடுத்து அங்கே வச்சாங்க. வச்சுட்டு குடுக்குன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டானுங்க. தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஊற்றுங்க. ஆளாளுக்கு அங்கே எல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறோம். ஊற்றவும் முடியாது. இப்படி அடிக்க நம்ம மூஞ்சியில் அடிக்கணும். அதனால இப்படியே தான் இறச்சி. கோவை மாவட்டம் சூலூர் அடுத்து அமைந்துள்ளது முத்துக்கவுண்டன் புதூர் பகுதி. இங்கு வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் அழகுராஜா, முத்துக்குமார், சின்னக்கருப்பு, தினேஷ், வீரமணி, மனோஜ், பாண்டீஸ்வரன் ஆகிய 7 பேர் தங்கியுள்ளனர். இருகூர் பகுதியில் உள்ள எண்ணெய் கிடங்குகளில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு மையங்களுக்கு எரிபொருட்களை டேங்கர் லாரி மூலம் கொண்டு சேர்க்கும் பணியினை செய்து வருகின்றனர். இதில் மிச்சமாகும் எரிபொருட்களை குடியிருப்பு பகுதிகளில் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்படி மிச்சமான பெட்ரோல் வீட்டில் 10 லிட்டர் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் விபத்து வழக்கு ஒன்றில் சிக்கிய ஓட்டுநர் அழகுராஜா விசாரணைக்காக சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த தனது ஓட்டுநர் நண்பர்களான சின்னக்கருப்பு, பாண்டீஸ்வரன், தினேஷ் ஆகியோருடன் மது அருந்தியுள்ளார். நள்ளிரவு 12 மணி அளவில் அழகுராஜா மீது போதையில் இருந்த அழகுராஜா வீட்டில் இருந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றி தீக்குளிக்க முயன்று உள்ளதாகவும் சக நண்பர்கள் தடுக்க முயன்றபோது அருகிலேயே ஓட்டுநர் பாண்டீஸ்வரன் சமைத்து கொண்டு இருந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விபத்தில் 7 பேருக்கும் தீப்பிடித்து உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே அழகுராஜா, சின்னக்கருப்பு, முத்துக்குமார் ஆகிய 3 உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பாண்டீஸ்வரன், தினேஷ், வீரமணி, மனோஜ் ஆகிய 4 கோவை அரசு மருத்துவமனையில் 80% காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஓட்டுநர் ஒருவர் நீதிபதியிடம் அளித்த வாக்குமூலத்தில் அறையில் ஓட்டுநர்கள் மது அருந்தியதாகவும் அந்த நேரத்தில் சமையல் எரிவாயு அடுப்பில் சமைத்துக் கொண்டிருந்த போது மது போதையில் ஒருவர் கேனில் இருந்து பெட்ரோலை 1 லிட்டர் பாட்டிலுக்கு ஊற்ற முயன்றதால் அறை முழுவதும் தீ பரவியதாகவும் கூறினார். முதற்கட்டமாக ஓட்டுநர் அழகுராஜா தற்கொலைக்கு முயன்றபோது விபத்து நிகழ்ந்ததாக கூறப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக கேனிலிருந்து 1 லிட்டர் பாட்டிலுக்கு பெட்ரோலை மாற்றும் போது விபத்து ஏற்பட்டதாக விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வரும் ஓட்டுநர் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எப்படி இருக்கீங்க? நான் இப்படி வாங்கண்ணா, கேமரா வாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க அந்த பொண்ணோட அந்த வண்டியை எடுத்து அங்கே வச்சாங்க. வச்சுட்டு குடுக்குன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டானுங்க. தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஊற்றுங்க. ஆளாளுக்கு அங்கே எல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறோம். ஊற்றவும் முடியாது. இப்படி அடிக்க நம்ம மூஞ்சியில் அடிக்கணும். அதனால இப்படியே தான் இறச்சி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.